சென்ற பகுதியில் மனிதகுலம் ஒரு பயமுறுத்தும் யதார்த்தத்தை எதிர்கொண்டது. புள்ளியியல் விதிகளின்படி பார்த்தால் விண்வெளியில் அதிநவீன ஏலியன் நாகரிகங்கள் நிச்சயம் இருக்க வேண்டும். அப்படியென்றால் இந்த பிரபஞ்சம் ஏன் இன்னும் மௌனமாக இருக்கிறது? அந்த கேள்விதான் பெர்மி முரண்பாடு என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் இதற்கான விடை நாம் கற்பனை செய்ததை விடவும் மிக இருளானது. என்றால் ஒருவேளை பிரபஞ்சத்தில் அறிவார்ந்த உயிரினங்கள் தோன்றுவது அரிதான ஒன்று இல்லையோ? விண்வெளி முழுக்க நாகரிகங்கள் தொடர்ந்து தோன்றிக் கொண்டே இருக்கின்றன. ஆனால் அவை நட்சத்திரங்களை அடைந்து பயணம் செய்வதற்குள் முற்றிலும் அழிந்து விடுகின்றனவோ? விண்வெளி மர்மங்கள் பகுதி 2. மகா வடிகட்டி. உயிர்கள் தோன்றுவதற்கும் அவை அதிநவீன விண்வெளி நாகரிகமாக மாறுவதற்கும் இடைப்பட்ட ஏதோ ஒரு புள்ளியில் மிக கொடூரமான ஆபத்தான ஒரு தடை அரண் இருக்கிறது. அதை எந்த ஒரு உயிரினமும் எளிதில் கடக்க முடிவதில்லை. அதுதான் மகா வடிகட்டி. மனிதகுலமும் இப்போது அந்த வடிகட்டியை நோக்கித்தான் மிக வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த கோட்பாட்டை புரிந்து கொள்ள விஞ்ஞானிகள் ஒரு திடுக்கிடும் கேள்வியை கேட்கத் தொடங்கினர். ஒரு அறிவார்ந்த சமூகம் பல மில்லியன் ஆண்டுகள் நீடித்து வாழ்வதற்கான சாத்தியக்கூறு எவ்வளவு? பூமியில் உயிர் தோன்றிய விதம் ஒரு அற்புதம். சூரியனிலிருந்து சரியான தூரம், தண்ணீர், நிலையான வளிமண்டலம் மற்றும் பேரழிவை ஏற்படுத்தும் விண்வெளி ஆபத்துகளிலிருந்து பாதுகாப்பு. இவற்றுடன் பில்லியன் கணக்கான ஆண்டுகால பரிணாம வளர்ச்சி, சிக்கலான செல்கள், பல செல் உயிரினங்கள், அறிவு, மொழி, தொழில்நுட்பம், இறுதியாக மனித நாகரிகம். மனிதன் இன்று இந்த நிலையை அடைந்திருப்பதன் பின்னணியில் இருக்கும் நிகழ்வுகளின் சங்கிலித் தொடர் கற்பனை செய்ய முடியாத அளவு மிக மிக அரிதானது. இதில் ஒரு கட்டம் தவறியிருந்தாலும் பெரும்பாலான கிரகங்களில் அறிவார்ந்த உயிரினங்கள் தோன்றவே வாய்ப்பில்லை. அப்படியென்றால் அந்த மகா வடிகட்டி மனிதகுலத்திற்கு பின்னால் ஏற்கனவே கடந்து போய்விட்டதா? மனிதர்கள் ஏற்கனவே அந்த மிக கடினமான படியை கடந்துவிட்டார்கள் என்றால் இப்பிரபஞ்சத்தில் தோன்றிய முதல் அறிவார்ந்த உயிரினங்களில் நாமும் ஒன்றாக இருக்கலாம். ஆனால் இதைவிடவும் இருண்ட மற்றொரு சாத்தியக்கூறும் உண்டு. ஒருவேளை அந்த மகா வடிகட்டி மனிதகுலத்திற்கு முன்னால் காத்துக் கொண்டிருக்கிறதா? அறிவார்ந்த சமூகங்கள் வளர வளர அவற்றின் தொழில்நுட்ப வலிமையும் பன்மடங்கு பெருகுகிறது. ஆனால் பேரறிவோடு சேர்ந்த விவேகம் இல்லை என்றால் அது பேரழிவில்தான் முடியும். அணு ஆயுதங்கள், செயற்கை நுண்ணறிவு, பயோ இன்ஜினியரிங், சுற்றுச்சூழல் வீழ்ச்சி மற்றும் தன்னாட்சி போர் முறைகள் ஒரு நாகரிகத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும் அதே அறிவுதான் அதை முற்றிலும் அழிப்பதற்கான கருவிகளையும் உருவாக்குகிறது. மனித வரலாறே இந்த முரண்பாட்டை நமக்கு தெளிவாக காட்டுகிறது. மருத்துவம், அறிவியல், விண்வெளி ஆராய்ச்சி செய்யும் அதே மனித இனம்தான் இனப்படுகொலை, போர் மற்றும் இயற்கையை அழிப்பதிலும் வல்லவனாக இருக்கிறது. வளர்ச்சி என்பது உயிர் வாழ்வதற்கான உத்தரவாதம் அல்ல. மகா வடிகட்டி கோட்பாடு நமக்கு உணர்த்தும் உண்மையான எச்சரிக்கையும் இதுதான். வெறும் அறிவு மட்டும் போதாது. தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு இணையாக மனிதனின் மனமுதிர்ச்சியும் வளர வேண்டும். பேராசை, பயம், வன்முறை மற்றும் பிரிவினையை கடக்காத ஒரு சமூகம் எவ்வளவு பெரிய தொழில்நுட்பத்தை பெற்றிருந்தாலும் இறுதியில் தன்னைத்தானே அழித்துக் கொள்ளும். பிரபஞ்சம் முழுக்க இதே தவறுதான் மீண்டும் மீண்டும் நடக்கிறதா? திடீரென்று விண்வெளியின் இந்த உறைபனி மூனத்திற்கான காரணம் நமக்கு விளங்குகிறது. இப்பிரபஞ்சம் வெறும் இருண்ட வெட்டவெளி அல்ல. அது தோன்றி மறைந்த கோடிக்கணக்கான நாகரிகங்களின் மயானம். பிரபஞ்சத்தின் மூனத்தில் பேரரசுகள் உதித்து வீழ்ந்து மறைந்து போயிருக்கின்றன. எந்தவொரு சமிக்ஞையும் இல்லை, எந்தவொரு அடையாளமும் இல்லை. எஞ்சியிருப்பது எல்லாம் குளிர்ந்து போன நட்சத்திரங்களை சுற்றி வரும் செத்துப்போன கிரகங்கள் மட்டும்தான். சில விஞ்ஞானிகளின் கணிப்புப்படி மனிதகுலம் இப்போதுதான் தன் வரலாற்றின் மிக ஆபத்தான காலகட்டத்திற்குள் நுழைந்து கொண்டிருக்கிறது. மனிதனின் விவேகத்தை விட அவனது தொழில்நுட்ப வளர்ச்சி மிக வேகமாக துரிதமடைந்து வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் செயற்கை நுண்ணறிவு அதிநவீனமாக மாறுகிறது. காலநிலை மாற்றங்கள் நிலைகுலைகின்றன. ஆயுதங்கள் மனித கட்டுப்பாட்டை மீறுகின்றன. மனித எண்ணங்களையும் அரசியலையும் டிஜிட்டல் அமைப்புகள் தீர்மானிக்கின்றன. மனித வரலாற்றிலேயே முதன்முறையாக தன் எதிர்காலத்தை உலகளாவிய அளவில் நிரந்தரமாக மாற்றியமைக்கும் பேராபத்தான சக்தி மனிதனின் கைக்கு வந்துள்ளது. அதிமுன்னேறிய நிலையை அடைக்கும் ஒவ்வொரு நாகரிகமும் ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் இந்த தேர்வை எதிர்கொண்டே தீர வேண்டும். அந்த தேர்வில் எந்த ஒரு இனமும் எளிதில் தேர்ச்சியடைவதில்லை. அதுதான் மகா வடிகட்டி. ஆனால் இக்கோட்பாட்டின் ஆகப்பெரிய கொடூரமான உண்மை என்ன தெரியுமா? அது மனிதனை அவனது அகத்தையே உற்று நோக்க வைக்கிறது. மனிதன் எப்போதுமே விண்வெளியிலிருந்து வரும் வேற்றுக்கிரக ஆபத்துகளை பற்றித்தான் கற்பனை செய்கிறான். படையெடுப்பாளர்கள், விசித்திரமான அரக்கர்கள் மற்றும் பகைமை கொண்ட நாகரிகங்கள். ஆனால் மனிதகுலத்திற்கு இருக்கும் ஆகப்பெரிய ஆபத்து எப்போதும் மனிதனாகவேதான் இருந்திருக்கிறான். பயம், அதிகாரம், பேராசை, பிரிவினை மற்றும் ஒன்றிணைந்து செயல்பட முடியாத பலவீனம். நாகரிகங்கள் வேற்றுக்கிரக தாக்குதலால் அழிவதில்லை. அவை தங்களுக்குள் நிகழும் உள்நாட்டு மோதல்களால் தான் அழிகின்றன. ஒரு காலத்தில்
இப்பிரபஞ்சத்தின் ஏதோ ஒரு மூலையில் நம்மை போன்றே மற்றுமொரு அறிவார்ந்த இனம் தங்களை யாராலும் அழிக்க முடியாது என்று நம்பியிருக்கலாம். மாபெரும் நகரங்களை உருவாக்கி விண்வெளியை நம்பிக்கையோடு நோக்கி பின் மறைந்தும் போயிருக்கலாம். அவர்கள் அறிவில் குறைந்தவர்கள் என்பதால் அல்ல, அவர்களிடம் சமநிலை இல்லாததால். அதனால்தான் மகா வடிகட்டி கோட்பாடு இவ்வளவு பயமுறுத்துவதாக இருக்கிறது. அது பிரபஞ்சத்தின் அமைதியை ஒரு எச்சரிக்கையாக மாற்றுகிறது. வெறும் அறிவு மட்டும் உயிர் வாழ்வதை உறுதி செய்யாது. அதிநவீன நாகரிகங்கள் பிரபஞ்சத்தில் அரிதாக இருப்பதற்கு காரணம் உயிர்கள் தோன்றுவது கடினம் என்பதால் அல்ல, பேராற்றலை அடைவதை விட அதை சரியாக கையாள்வது மிக மிக கடினம் என்பதால். மனிதகுலம் இப்போது அந்த வடிகட்டியின் எந்த பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறது? அது நமக்கு பின்னால் கடந்து போய்விட்டதா? நமக்கு முன்னால் காத்துக் கொண்டிருக்கிறதா? மனித நாகரிகம் அதைத்தான் இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறதா?